மீனம்பாக்கம் மற்றும் விமான நிலையம் இடையேயான மெட்ரோ ரயில் சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை சென்ட்ரல் விமான நிலையம் இடையே நீல வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை இன்று நாள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையம் செல்ல ஆலந்தூர் மெட்ரோ சென்று பச்சை வழித்தடத்தில் மாறி பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்ட்ரல் விமான நிலையம் இடையேயான நீல வழித்தட மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இஸ்ரோ விண்ணில் ஏவியது. பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தூரம் 125 நாட்கள் பயணித்து சூரியனுக்கு அருகில் உள்ள L1 எனப்படும் லெக்ராஞ்சியன் புள்ளியில் நிலைநிறுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆதித்யா L1 விண்கலம் கடந்த 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் சூரியனில் ஏற்பட்ட வெடிப்பை புகைப்படமாக எடுத்து பூமிக்கு அனுப்பியுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த சூரிய காந்த புயல் இதுவாகும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டம் கல்யாணி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 295 முதல் 315 வரையிலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும், பாஜக அதிகபட்சமாக 200 இடங்களில் வெற்றி என்ற அளவுடன் கட்டுப்படுத்தப்படும் என்றார். ஆந்திர மாநிலம் பபட்லா மாவட்டம் சின்னக்கஞ்சம் பகுதியில் இருந்து 42 பயணிகளுடன் ஆம்னி பேருந்து ஒன்று ஹைதராபாத் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது பல்நாடு மாவட்டம் சில்லக்கல்ரிப்பேட்டை பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது சாலையில் எதிரே வந்த லாரி மீது பேருந்து அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பேருந்து தீப்பற்ற தொடங்கியது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 6 பேர் தீயில் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் மக்களவைத் தொகுதியில் நேற்று முன்தினம் 4வது கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 38% வாக்குகள் பதிவாகின. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அத்தொகுதியில் 14.43% வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தன. அதற்கு முந்தைய தேர்தல்களிலும் 25% ஓட்டு சதவீதம் காணப்பட்டது. ஓட்டு சதவீதம் அதிகரித்ததற்கு மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவை நீக்கிய மோடி அரசின் முடிவுக்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாகவும், ஜனநாயகம் மீது மக்கள் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும், இதனால்தான் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.